ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதம் வந்தே பகவந்தோ புனః புனः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. நமஸ்தே டு எவ்ரிபடி. இன்று முதலாக ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை நாம் எடுக்கின்றோம். இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்ற பதத்திற்கான பொருளை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதன் மைய கருத்து என்ன என்பதையும், சுக்ல யஜுர்வேதத்தில் 4வது அத்தியாயத்தில் வரக்கூடிய மந்திரம் என்பதையும், இது அவித்யா வித்யா 2 விதமான வாழ்க்கை தரத்தையும் காண்பித்து, அதில் வித்யையை அறிந்தவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், அவித்யையை உணர்ந்தவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள், கர்ம ஞானத்தை சமுச்சயம் செய்ய முடியாது, ஈக்குவலைசிங் த கர்மா ஆக்ஷன் அண்ட் த நாலேஜ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி, இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் எங்கே வருகின்றது, 10 உபனிஷத்துக்களில் இது யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதத்தில் வந்தாலும், ட்ரெடிஷ்னலாக ஈஷாவாஸ்ய உபனிஷத் முதல் மந்திரமாக இருந்தாலும், முதல் உபனிஷத்தாக இருந்தாலும், அதை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்வது கடினம் என்பதால் கட்டோபனிஷத், கேனோபனிஷத், தைத்திரிய உபனிஷத், முண்டக உபனிஷத் போன்ற உபனிஷத்துக்களை எல்லாம் கற்ற பிறகுதான் ஈஷாவாஸ்ய உபனிஷத்திற்கு பிரவேசிப்பார்கள். இதில் 18 மந்திரங்கள், இதில் காண்ப சாகை பிரகாரம் 18 மந்திரங்களும், மாத்தியந்தின சாகையின் பிரகாரம் 17 மந்திரங்களாகவும் உள்ளது. இந்த 18 மந்திரங்களை உள்ளடக்கிய இந்த உபனிஷத்தை 5 தலைப்புகளில் பிரிக்க முடியும். அந்த 5 தலைப்புகள் என்னென்ன எப்படின்னதையும் போன வகுப்பில் பார்த்தோம். இதற்கு சங்கரர், ராமானுஜர் வம்சத்தில் வந்த வேதாந்த தேசிகனும் மத்வாச்சாரியரும் இதற்கு வியாக்கியானம் பாஷ்யம் செய்திருக்கின்றார்கள். இதில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய அந்தந்த மதத்தின் ஏற்றுதலுக்கேற்ற அந்த பாஷ்யங்களும் வேறுபடும் என்பதை போன வகுப்பில் பார்த்தோம். இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதமாக அதில் நாம் இன்ட்ரடக்ஷன், முன்னுரை, உபோத்காதா என்று சொல்வார்கள், அதையும் அனுபவித்தோம். இன்று இதன் சாந்தி மந்திரத்தையும் முதல் மந்திரத்தையும் அனுபவிப்போம். இந்த சாந்தி மந்திரம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மற்ற ஏனைய உபனிஷத்துக்களில் இந்த சாந்தி மந்திரத்திற்கு சாந்தி சாந்தி சாந்திஹி என்று சொல்ல வேண்டும். இந்த பூர்ணமத பூர்ணவிதம் உபனிஷத் சாந்தி மந்திரத்திற்கு மாத்திரம் சாந்தி 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 என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் அந்த நொட்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நொட்டேஷனில் அப்வேர்டு இருக்காது, டவுன்வேர்டு இருக்கும். ஏன்னா இந்த பூர்ணமத பூர்ணமிதம் என்பது பிருகதாரண்யக உபனிஷத்திலேயே வரக்கூடிய ஒரு வேத மந்திரமாகும். அந்த மந்திரத்தையே இங்கு நாம் சாந்தி மந்திரமாக பிரயோகம் செய்கின்றோம். அது ஏன் அப்படின்றத சங்கர பகவத்பாதால் இங்கே ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்தந்த சாந்தி மந்திரத்துக்கும் வியாக்கியானம் சங்கர பகவத்பாதால் சேர்ந்திருப்பாங்க. ஆனால் இந்த பூர்ணமத பூர்ணமிதமுக்கு செய்யவில்லை, ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் செய்யவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கட்டோபனிஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்துடைய சாந்தி மந்திரம் என்ன? சகனாபவது சகனோ புனக்து. அதற்கு முன்னுரையாகவும்
முடிவுரையாகவும் அங்கே சாந்தி மந்திரத்திற்கு வியாக்கியானம் செய்திருப்பார். கேனோபனிஷத்தில் வரக்கூடிய ஆப்யாயந்து மமாங்காணி வாக்பிராண என்னும் தொடங்கும் மந்திரத்திற்கும் சங்கர பகவத்பாதால் வியாக்கியானம் எழுதியுள்ளார். ஆனால் இதுபோல பத்ரம் கர்ணேவிக்கும் முண்டகோபனிஷத்திற்கு எழுதியுள்ளார். ஆனால் ஈஷாவாசிய உபனிஷத்தில் வரும் சாந்தி மந்திரத்திற்கு, இந்த பூர்ணமத பூர்ணமிதம் என்னும் மந்திரத்திற்கு வியாக்கியானம் எழுதவில்லை. ஏனெனில் இது பிருகதாரண்யக்கத்தில் உபனிஷத்திலேயே அந்தர்கதமான வேத மந்திரமாக வருவதால் இதற்கு வியாக்கியானம் எழுதப்படவில்லை. ஒன்று. ரெண்டாவது, ஏன் அப்படின்னா, இந்த சாந்தி மந்திரமானதே ஒரு மகா வாக்கிய தத்துவம் நிறைந்தது. எப்படி? முதல்ல நம்ம ஒவ்வொரு பதமாக பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அதோடைய பொருள் சேர்ந்து பார்க்கலாம். ஓம் பூர்ண அதஹ, அத பூர்ணம், பூர்ணம் இதம், இதம் பூர்ணம், பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, இந்த ஸ்லோகத்தை 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓம் என்பது ஒரு வார்த்தை, அடுத்து பூர்ணம் அதக ஒரு வார்த்தை, பூர்ணம் இதம் இரண்டாவது வார்த்தை, பூர்ணாத் பூர்ணமுதச்சதே என்னும், நான் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன் ஐகானிக்கில், பூர்ணாத் பூர்ணமுதச்சதே என்பது ஒரு வார்த்தை. அப்போ 1 2 3 4 ஆச்சுங்களா. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே என்பது ஒரே வார்த்தை. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 ஆச்சா. 6வது செக்மெண்ட்டு சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ இந்த 6 செக்மெண்ட்டையும் நம்ம உணர்ந்தாவே இந்த சாந்தி மந்திரத்திற்கான பொருள் நமக்கு புரியும். ஓம் என்பது ஓங்காரம், அகார உகார மகார வாச்சகம், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி, சிருஷ்டி ஸ்திதி லயம், எப்படி வேணுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள். பூர்ணம் அதஹ, அத என்றால் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பூர்ணம் நிறைந்தவன். இன்னொன்று இந்த இடத்துல நான் மாற்றி சொல்லிட்டேன். பூர்ணம் அதக அப்படின்னா அத பூர்ணம், அதக அப்படின்றது அங்கே என்று பொருள். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அப்படின்னா திருஷ்ய அவ்யக்தம், நம் கண்ணுக்கு புலப்படாத. அப்போ என்ன அர்த்தம்? கண்ணுக்கு புலப்படாதவன் யார்? ஈஸ்வரன். ஏனெனில் மாயையோடு கூடிய ஈஸ்வரனுக்குத்தான் அதசப்தம் உண்டானது. ஓகேங்களா? அப்போ பூர்ணமதக என்றால் இறைவன். அங்கே இறைவன் எப்படி இருக்கின்றான், விளங்குகின்றான்? பூர்ணத்துவம், சம்பூர்ணனாக இருக்கின்றான். ஒம்னீஷியன், ஒம்னி பிரசன்ட், ஒம்னிசைன்ட் அப்படின்வாங்க இங்கிலீஷில். O3 அவர்தான் இறைவன். அப்போ பூர்ணம் அதக என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரம்மமயமான அந்த ஈஸ்வரன் சச்சித் ஸ்வரூபமான எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கின்றான். சரி, ஓகே, பகவானை சொல்லிட்ட, அல்லது ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவத்தை சொல்லி வைத்தாய். இது என்ன? இதம். இதம் என்றால் இங்கே, இது. ஓகேங்களா? அப்போ திஸ், தட் இஸ் பூர்ணத்துவம். ஓகே, அது நம்மளுக்கு அவாங் மனச கோச்சரமாகவும் நம் மனம் மொழி மெய்க்கு எட்டாத ஒரு அறிவாக இருப்பதால் அதை உணர முடியும். அட்லீஸ்ட் நம்ம சொன்னதை ஏற்றுக்கலாம். இதமபி பூர்ணம், இங்கேயும் இந்தன்னு அவர் எதை சொல்கிறாருன்னா, இந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை. அப்போ அதக என்ற சப்தம் பரமாத்மாவை குறிக்கின்றது. பூர்ணம் அதக, பரமாத்மா பூர்ணத்துவம் உடையவன். அதை ஒத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பியாண்டாக இருக்குது, நமக்கு வெளியில் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதனால் அதை ஒத்துக்கிறோம். இதமபி பூர்ணம், இதுவும் பூர்ணம் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஒத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால்
வேதாந்தம் சொல்கின்றது நீ பூர்ணத்துவம் உடையவன். இன்னொன்று பூர்ணமதக என்றால் அவ்யக்த ஸ்வரூபம் அதிருஷ்யமாக இருப்பது. திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுவது. அறிய முடியாத ஒரு வஸ்துவிற்கு அதக என்று சொல்வார்கள். இதம் என்றால் இந்த அப்படின்னா, இந்தனா நான் ஏதோ ஒரு பொருளை காமிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு திருஷ்ய பதார்த்தமாக இந்த சரீரம் இருப்பதால் இதுவும் பூர்ணம், அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். தமிழ் பூர்ணம் இல்லை. அதுவும் பூர்ணமானவன், இவனும் பூர்ணம் அடைந்தவன். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, பகவத்கீதையில கண்ணனம் பிரான் அர்ஜுனனை எப்போது கூப்பிட்டாலும் அவர் என்ன சொல்வார்னா, இதம் ஷரீரம் கௌந்தேய சேத்ரமித்யபிதீயதே. இதம் ஷரீரம், இந்த ஷரீரம் என்று சொல்கின்றார் அர்ஜுனனை பார்த்து. அதே கண்ணன் தன்னைத்தானே காட்டிக்கும் போது அவருடைய திவ்யமங்கல அப்ராக்கிருத திவ்யமங்கல ஸ்வரூபம் என்று விசிஷ்டாத்வைதத்தில் சொல்வார்கள். எம்பெருமானாருடைய ராமானுஜ பாஷ்யமும் அப்படித்தான் உள்ளது. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, இதம் ஷரீரம். அப்ப அவருடைய சரீரம் அழியாதன, அழிந்திருக்கு. ஆனா அது ஆத்மாவை உணர்ந்த சரீரம். அதனால்தான் இதம் ஷரீரம், நான் பரமாத்மா. ஏனெனில் நான் பரமாத்மாவை உணர்ந்தவன், பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டவனாக நான் இல்லை என்பதை உணர்ந்ததால் அவருக்கு பரமாத்ம சரீரமாக இருப்பதால் இதம் ஷரீரம் என்று அர்ஜுனா நீ அகமாத்மா குடாகேஷ பிரகசன்னிவ பாரத என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கண்ணனும் தன்னை காட்டும்போது பரமாத்மாவாகவும் அர்ஜுனனை காட்டும்போது ஒரு ஜீவாத்மாக்களாகவும் காட்டுகின்றான். அதேதான் இங்கேயும் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் ஆத்மஸ்வரூபம் பிரம்மமயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஷரீரமும் அதே பூர்ணத்துவம் உடையது என்பதை வேறுபாடில்லாமல் காட்டுகின்றது இந்த உபனிஷத். சரி, இந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் என் ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒன்று என்று நான் எப்படி உணர முடியும்? இது தத்பதம், இது துவம்பதம், இது அசீபதம். பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. அந்த பரமாத்மஸ்வரூபத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஜீவாத்மா தான் நீ. இதிலிருந்து அதை எடுத்தால் எவ்விதமான குறையும் இல்லாமல் நீ அப்படியே இருப்பாய் என்பதை காட்டுவதற்காகத்தான் பூர்ணாத். பூர்ணாத் அப்படின்னா பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தால் பூர்ணம் மட்டுமே மிஞ்சி உள்ளது என்று சொல்கின்றார். அப்ப பிரம்மமயமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தில் இந்த ஷரீர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்று நீ இருக்கின்றாய். ஆனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றே. பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. இதை உணரவே வந்த மகா வாக்கியம் இந்த சாந்தி மந்திரம். இதை இன்னும் கூட கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்துன்னு போறார். ஏன்னா இந்த மேக்ஸ் ஃபார்முலாவில் சொல்லுவாங்கல்ல, x ஈக்குவல்ஸ் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1, ஒய் ஈக்குவல்ஸ் டு 1, therefore x and y is equals to 2ன்னு சொல்லக்கூடாதாங்க. அப்படி சொன்னால் உங்கள் கணக்கே தப்பாக போயிடுது. x plus y equals to 1 அப்படின்வாங்க. x is பரமாத்மா, y is ஜீவாத்மா. x plus y பூர்ணாத் பூர்ணமுதச்சதே. என்ன வருது ஆன்சரு? 0ன்னு சொல்லிடக்கூடாது, இங்கே முட்டை போட்டிருக்கிறதுனால. 1. அந்த ஒன்னஸ் இஸ் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. அந்த பூர்ணத்திலிருந்து, பரிபூர்ண சச்சிதானந்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த ஜீவாத்மாவும் விதமான குறைகளும் இன்றி நமக்கு பூர்ணமாகத்தான் தெரிகின்றது என்று சொல்கின்றார். அப்ப இல்லையே சுவாமி, இந்த பிரம்மமயமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்திலும் நாம் நாம ரூபம் பார்க்கின்றோம். மலை, ஆறு, மடுக்கள், செடி கொடிகள், மிருகங்கள், அநேக பட்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். ஆமாம், உண்மை.
அப்ப இந்த உலகம் முழுவதும் உள்ளது பலவிதமான நாம ரூபங்கள். உங்கள் சரீரத்திலும் பலவிதமான நாம ரூபங்கள் உள்ளது. கண்ணு, காது, மூக்கு, வாயு, அப்புறமா ரத்தம், எலும்பு, சதை, சீவு எல்லாம் உள்ளது. இந்த நாம ரூபங்களை எல்லாம் எடுத்துவிட்டால் இந்த பரமாத்மாவில் இருக்கக்கூடியது வெறும் சைத்தன்யம் மட்டுமே. அதே போல இந்த ஜீவாத்மாவில் உள்ள நாம ரூபங்களை எல்லாம், நாமம்னா பெயரு, ரூபம்னா ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது என்ன? இங்கேயும் சைத்தன்யம் இருக்கின்றது, இங்கேயும் சைத்தன்யம் இருக்கிறது. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைத்தன்யம் ஏவ. அதைத்தான் பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் அது பூர்ணமாகவே சம்பூர்ணமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். இது எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது? ஜீவாத்மா இதம் ஷரீரம், பரமாத்மா அதஷரீரம். அந்த ஜீவாத்மா பரமாத்மாவில் உள்ள சைத்தன்ய ஸ்வரூபம் இரண்டிலும் ஒன்று. ஜீவாத்மா பரமாத்மாவில் ஐக்கியம் எப்படி உருவானது? ஏனெனில் அங்கே நாம ரூபம் என்னும் அஞ்ஞானம் நிவர்த்தி செய்யப்பட்டால் அந்த மித்யாத்வம், இந்த உலகம் என்பது மித்தியை, நிலையானது அல்ல, எப்போதும் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த உலகம். இந்த சரீரமும் நிலையானதல்ல, எப்போதும் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த சரீரம். உலகம் ஒன்றில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேலம் இப்போ கிடையாது. எவ்வளோ பில்டிங்கு, சேலம் முழுவதும் பாலம் அப்படின்னு இருக்கு. இந்த சரீரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா விருத்த வயோதிகனாக மாறிவிட்டது. அப்போ உலகமும் மாறுதலுக்கு உட்பட்டது, சரீரமும் மாறுதலுக்கு உட்பட்டது. அந்த மாறுதல்கள் இரண்டையும் அகற்றிவிட்டால் உள்ளே இருப்பது என்ன? உலகம் முழுவதும் சைத்தன்ய ஸ்வரூபம், உடல் முழுவதும் சைத்தன்ய ஸ்வரூபம். இதைத்தான் திருமூலர் அண்டம் பிண்டத்தில் உள்ளதால் பிண்டம் அண்டத்தில் உள்ளது, பிண்டம் அண்டமானதால் அண்டம் பிண்டமானது, இப்படி சொன்னால் நமக்கு ஒன்றும் புரியாது. அதைத்தான் இங்கே இந்த வேதமே பறைசாற்றுகின்றது. பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. இந்த ஜீவத்திலும் பிரம்மத்திலும் இருப்பது ஒரே சைத்தன்யம். நீ பார்ப்பதெல்லாம் சத்தியம் அல்ல, மித்யாத்வம். அந்த அசத்தியம் என்பதற்கு மித்யாத்வம் என்று கூறுகின்றார். அப்ப இந்த உலகம் முழுவதும் முதல் செக்மெண்ட்ல ஓம்காரம் பார்த்தோம், இரண்டாவது பூர்ணம் அதக என்ற பிரபஞ்ச ஈஸ்வரமயத்தை உடைய வார்த்தையை பார்த்தோம். அடுத்து இதம் ஷரீரம், இந்த ஷரீர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பார்த்தோம். அந்த ஜீவாத்மாவிலும் பரமாத்மாவிலும் இருக்கக்கூடிய சாமீபம் சைத்தன்யம் மட்டுமே. அந்த சைத்தன்யத்தை நாம் உணர்ந்துவிட்டால் நாம் முதல் பொருளாக மாறிவிடுகின்றோம். அதுவே இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள். அப்ப சாந்தி 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 ஏன் என்றால் அது எல்லாருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். திரிவித சாந்தி ஏன்? ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக என்னும் 3 விதமான நமக்கு தடைகளிலிருந்தும் விடுபடுவதற்காக வேண்டி இந்த 3 விதமான சாந்திகளை சொல்கின்றோம். இதுதான் இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னைக்கு இருக்கிற இந்த முதல் மந்திரத்தை பார்ப்பதற்கு முன் இந்த மந்திரங்கள் எப்படி நாம் படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கொஷின். இந்த சினாப்சிஸே தெரியாமல் சில பேர் ஒர்க் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம சினாப்சிஸ் கொடுத்துட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த ஈஷாவாசிய உபனிஷத்து கிரந்தார்த்த விவேசனத்தில் நாம் முதல்ல பார்க்கலாம். முதல் மந்திரம் ஞான யோக்கியதா. நோட் பண்ணுறவங்க வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் திரும்பவும் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. முதல் மந்திரம் ஞான யோக்கியதா. அது ஞான யோக்கியதைக்கான ஒரு சூத்திர வாக்கியம். சூத்திரம் என்றால் அபாரிசம் என்று சொல்வார்கள். முதல் மந்திரம் ஞான யோகத்தின் சூத்திர வாக்கியம்.
இரண்டாவது மந்திரம் கர்மயோகத்திற்கான சூத்திரம் என்று சொல்வார்கள், அபாரிசம். முதல் மந்திரம் ஞானத்திற்கானது, இரண்டாவது மந்திரம் கர்மத்திற்கானது. மூன்றாவது மந்திரமும் நான்காவது மந்திரமும் ஞான யோக்கியமாக சொன்ன அந்த மந்திரத்தின் வியாக்கியானம் அல்லது விவரணம். 3 to 4 ஞான யோகத்தின் வியாக்கியானம் அல்லது விவரணம். 5, 6, 7, 8 மந்திரங்கள் கர்மயோகத்தின் விவரணம். ஓகேங்களா? 5, 6, 7, 8. அடுத்து 9வது மந்திரத்திலிருந்து 11வது மந்திரம் வரை கர்ம உபாசன சமுச்சயம். இந்த உபாசனை என்றால் என்ன, அதை கர்மத்தோடு சேர்ந்து எப்படி உபாசனை செய்ய வேண்டும், இந்த ஐடியா வேற எந்த உபனிஷத்துலையும் இல்லாதது, ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொன்னால் இது கர்மத்தின் மூலமாகவே நீங்கள் உபாசனை செய்ய முடியும் என்ற வழியை இந்த உபனிஷத் காட்டி தருகின்றது. அடுத்து 12வது மந்திரத்திலிருந்து 14வது மந்திரம் வரை உபாசனா துவய சமுச்சயம், அதாவது ஞானயோகத்தையும் கர்மயோகத்தையும் சமுச்சயம் செய்வது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஞானா அண்ட் பக்தி, ஞானா அண்ட் கர்மா ஆக்ஷன். ஓகேங்களா? சமுச்சயவாதினம் என்பது அங்கே வரும். 12லிருந்து 14 வரைக்கும், 15லிருந்து 17 வரைக்கும் மார்க யாச்சன கதி, அதாவது கிரமமுக்தி என்றால் என்ன என்பதை விஸ்தாரமாக கூறுகின்றது இந்த உபனிஷத். 18வது மந்திரம், 18 மந்திரம் தான் இருக்கு. 18வது மந்திரம் அக்னி தேவதையை குறித்த பிரார்த்தனை, a prayer for the fire god அப்படின்வாங்க. அப்படி இந்த 18 மந்திரங்களாக உடைய இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் நாம் இப்பொழுது முதல் மந்திரத்தில் பிரவேசிக்கின்றோம். இந்த உபனிஷத்தின் இந்த முதல் மந்திரத்தின் காரணமாகவே தான் வாஜசனேய சம்ஹிதத்தில் இருந்தாலும் அடுத்து ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்று பெயர் வருவதற்கு காரணம் இந்த ஒரு பதமே, இந்த முதல் வார்த்தையே ஈஷாவாஸ்யமிதக் சர்வம். ஓகேங்களா? நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதுக்கு காண்ப சாக்கையில் வேறு மாதிரி மந்திரம் சொல்லுவாங்க, மாத்தியந்தின சாக்கையில் வேறு மாதிரி இருக்குது. நான் மோஸ்ட்லி காண்ப சாக்கையை பற்றி தான் நம்ம இப்போ அந்த மந்திரத்தை ஸ்வரத்தோடு சொல்வோம். ஓம் ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். இது வரைக்கும் பார்க்கலாம். ஈஷாவாஸ்ய இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து. இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பதம் பதமாக பார்க்கலாம், பிறகு அதற்கு அன்வயம் எல்லாம் பதச்சேதனம் பார்க்கலாம். இதம் சர்வம் ஈஷா, ஈஷானா கோயம்புத்தூர் ஈஷா இல்லை, இது ஈஷா வாஸ்யம். இதம் சர்வம்னு இருக்குல்ல, இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் அப்படியும் பிரிக்கலாம். இதம் யத் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தத் சர்வம் ஈஷாவாஸ்யம். இப்படி தான் அன்வயம் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இதெல்லாம் ஆன்லைனில் காமிக்கலை. ஈஷாவாஸ்யம் இதக் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்துன்னு இருக்கு. ஓகேங்களா? இதை தமிழ் அர்த்தத்தோடு காமிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இதை எப்படி பிரிக்கணும்னா, இதம் யத் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தத்து. தத்துன்னதை நீங்கள் சப்ளை பண்ணணும், எழுதிக்கோங்க. தத்துன்றது நீங்கள் தான் வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும்.
மூலத்தில் இல்லை. இதம் யத்கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தத் சர்வம் ஈஷாவாஸ்யம். அடுத்த லைன் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல இதை முடிக்கணும். அடுத்து இப்போ செகண்ட் லைனுக்கு போங்க. தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம்னு இருக்கு பாருங்க, அதுக்கான அன்வயம் தேன தெக்தேன ஆத்மானம் அப்படின்றத சப்ளை பண்ணிக்கோங்க. தேன தெக்தேன ஆத்மானம் புஞ்சீதா கஸ்ய ஸ்வித்தனம் மாகிருதஹ, இப்படி தான் பிரிக்கணும். கஸ்ய ஸ்வித்தனம் மாகிருதஹ. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு லைனாக பார்க்கலாம். ஓம் என்பது மங்களார்த்தத்திற்காக இந்த ஸ்லோகத்தில் வந்தது. இதம், இதம் என்றால் இந்த, இன் திஸ் அப்படின்னு சொல்கிறோம். யத்கிஞ்ச எது எல்லாம், வாட்ஸோ எவர் எதெல்லாம் இந்த உலகத்தில், அப்படியே நீங்கள் சொல்கிறீங்களா எதெல்லாம்னு, அதே தான். யத்கிஞ்ச எந்தெந்த பதார்த்தங்கள் இந்த உலகத்தில் உள்ளதோ, பதார்த்தம்னா சாப்பிட்ற பதார்த்தம் கிடையாது, பதார்த்தம் பத அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துக்கள் என்று பொருள். நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும், அப்படி சொல்றதுக்கு அது என்ன சொல்லுது, இந்த உலகத்தில் பார்க்கப்படும் அத்தனை பொருட்களிலும் எந்தெந்த பதார்த்தங்களிலும் ஜகத்யாம் ஜகத்து, ஜகத்யாம் ஜகத்துனா இந்த உலகத்தில் என்னென்ன பதார்த்தம், அவ்யாகிருதம் வியாகிருதம், அதாவது நடப்பவை நிற்பவை ஊறுபவை தாவுபவை பரப்பவை, அப்புறமா மூவபிள் இம்மூவபிள், சர அச்சரக, சராச்சராபியாம் மிமீலிகாட்சிதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும் பாகவதத்தில். ஸோ இந்த உலகில் உள்ள அத்தனை வஸ்துக்களும் எல்லாம், அதாவது அவர் சொல்ல வரும்போதே he is revealing from the highest level. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் சொல்லிட்டு அவன் என்ன நினைச்சுப்பான், உயிருள்ளவை மட்டுமே அப்படின்னு நினைச்சுப்பான். அப்படி இல்லைப்பா, உயிரற்றவையிலும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு வார்த்தை வரும், சிக்சக்தி சேதனாரூபா ஜடசக்திர் ஜடாத்மிகா அப்படின்னு வரும். சிக்சக்தி சேதனாரூபம் ஜடசக்தி ஜடாத்மிகா, இத்தனை பதார்த்தத்துலேயும் அம்பாள் இருக்கா. சிச்சக்தினா சைதன்யம் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, நம்மளை மாதிரி மனுஷாலு மிருகம் பறவை பட்சி எல்லாம் ஜீவராசிகள்னு வச்சுக்கோங்க. சேதனாரூபம்னா உயிரற்ற அச்சேதன வஸ்து. அடுத்து ஜடசக்தி, ஜடசக்தினா மரம் மட்டை கட்டை செல்ஃபோனு லேப்டாப்பு புக்கு எல்லாம், இதுங்களுக்கெல்லாம் சைத்தன்யம் கிடையாது. சைத்தன்யம் கிடையாதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியல, அதுங்களுக்கு இருக்கு. அப்போ அந்த வஸ்துக்கள் எல்லாம் கல் மண் எல்லாம் ஜடசக்தி. ஜடாத்மிகா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில உயிரோட இருந்தும் உயிர் இல்லாமல் இருக்கிற வஸ்துக்கள். எப்படி நகம் முடி, நகத்துக்கு உயிர் இருக்கா இல்லையான்னா யாருக்கும் சொல்ல முடியாது. கையில் இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்குது, வெட்டின பிறகு உயிர் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. தலையில் இருக்கிற வரைக்கும் அது நம்ம தலையில் இருக்கிற முடி. அதே கடையில் போய் அதை வெட்டிட்டா என்ன அர்த்தம், ஒன்றுத்துக்கும் உதவாததுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சரீரமும் உயிரோடு இருக்கும்போது நம்ம நிறைய சோப்பு சீப்பு எல்லாத்தையும் போட்டு நிறைய க்ரீம் எல்லாம் போட்டு தடவி வைப்பாங்க. அப்புறமா அது என்ன இது பர்ஃப்யூம் அதெல்லாம் போட்டு போட்டு அடித்து வாசனையோடு வச்சுருப்போம். இறந்த பிறகு என்ன ஆயிடுத்து, அது அச்சேதன வஸ்துவாக மாறிவிடுகின்றது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து என்பதற்கு இது அத்தனையும் பொருள். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவர் ஒரே ஒரு பதத்தில் எடுத்துக்கிறாரு, ஈஷா. இப்போ ஏன் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு? அந்த சென்டர்லேயும் என்னென்ன உயிர் இருக்கோ எல்லா இடத்துலையும் மரம் மட்டை கட்டை தண்ணி பாதரசம் அப்புறமா அந்த பெரிய பெரிய சாமி ஆசாமி எல்லாம் ஈஷா. ஈஷா, இந்த ஈஷா அப்படின்ற பதத்திற்கு சங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார், அதையும் பார்த்துடலாம்.
சங்கர பகவத்பாதால் இந்த முதல் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஈஷா அப்படின்ற பதத்துக்கு சங்கர பகவத்பாதால் சொல்கிறாரு, இது ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை இல்லை, இது எப்படி டெரைவேஷன் வந்தது அப்படின்னு அதை காமிக்கிறாரு. ஈஷா வாஸ்யம், ஈஷா ஈஷ்ட்ய, ஈஷ்ட்ய ஈட்டி இத்தீட் அப்படின்னு வருது. அது அப்படியே டெரைவேஷனையும் அவர் காமிக்கிறார் சங்கர பகவத்பாதால். ஏன் அதற்கு அப்படி ஒரு பதம் அப்படின்னா, ஈஷ அப்படின்றது தேர்ட் கேஸ் ஆஃப் ஈட் சப்தம். ஈட் அப்படின்றது ஒரு சப்தம். அந்த ஈட் அப்படின்ற சப்தத்திற்கு ட்விப்பிரத்தியத்தை சேர்க்கும் போது, பேசிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில், பேசிவ் வாய்ஸ் போடும்போது அது என்ன ஆயிடுத்து, ஈஷா அப்படின்னு மாறிடுது. இந்த மாதிரி சுவாமி இன்னும் நமக்கு நார்மல் பாஷ்யமே இன்னும் கண்ணுக்கு வரல. அதில் வேறு நீங்கள் கிராமட்டிக்கலாக இறங்குனீங்கன்னா என்னப்பா, அட்லீஸ்ட் கொஞ்சம்னா எங்கன்னா ஒரு இடத்துல அனுபவிக்கலாம்ல. கேளுங்க. ஈஷா, ஓகேங்களா, ஈட் சப்தத்திலிருந்து வந்தது. அடுத்து வாஸ்யம், வாஸ்யம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வாஸ்யம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இந்த ஈஷாவையே பார்த்துடலாமே. இந்த ஈஷ்ட் என்னும் சப்தத்தில் க்ஷிப்ரத்யாந்த ஸ்வரூபத்தில் வருவதால் இதற்கு ஈஷா என்று வந்தது. ஏன் இதை இவ்வளோ தளவு சங்கர பகவத்பாதால் சொல்லணும்னா, இது கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ இதற்கு தவறான அர்த்தம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக சங்கர பகவத்பாதால் தன்னுடைய இதுலேயே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். ஏன்னா இதே இடத்துக்கு சங்கரருக்கு முன்னாடி சயனாச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார். சயன பாஷ்யம் என்பது வேதத்திற்கே செய்யப்பட்ட பாஷ்யம், சயனாச்சாரியார் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா மகீதரர்னு வேற ஒருத்தர் பண்ணியிருக்கார். இந்த சயனருடைய பாஷ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஈஷா என்ற ஸ்வரூபத்திற்கு அவர் எப்படி பாஷ்யம் கொடுக்குறாருன்னா, ஈஷா ஈஸ்வரஸ்வரூபேன இதம் சர்வம் ஆச்சாதனீயம் என்று சொல்கின்றார். திரும்ப சொல்கிறேன். சங்கர பகவத்பாதாலுக்கு முன்பே சயனர் என்பவர் பாஷ்யம் செய்திருக்கின்றார், வேதத்தின் பூர்வ பாகத்திற்கும் மத்தியம பாகத்திற்கும் அந்த பாகத்திற்கும். அவருடைய பாஷ்யத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஈஷா என்பதற்கு ஈஷா ஈஸ்வர ஸ்வரூபேன இதம் சர்வம் ஆச்சாதனீயம் என்று சொல்லியிருக்கின்றார். அப்போ மத்வாச்சாரியார், சங்கரர், ராமானுஜர், அதுக்கப்புறம் வந்தவர் மத்வாச்சாரியார், வேதாந்த தேசிகனுடைய முன்னாடி வந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஷாவாஸ்யம் என்பதற்கு ஈஷாவாஸ்யம் ஈஸ்வரக அவாஸ்யம் என்று பிரித்து விட்டார். நீங்க பாருங்க, மந்திரத்தையே எப்படி பிரிச்சிருக்காங்க, ஈஷாவாஸ்யம் தானே இருக்கு. மத்வாச்சாரியார் இந்த வார்த்தையை ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டுக்கிட்டு ஈஸ்வரக அவாஸ்யம்னு மாத்திட்டார். ஈஸ்வரன் இந்த உலகில் இல்லை என்று அதற்கு பொருள் வந்து விட்டது. நான் இதை சொல்லலை, நான் சொன்னேன்னு சொல்லி என் மேலே யாருன்னா கேஸ் போட்டுறாதே. மகேஷானந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் உபனிஷத் பாஷ்யம் என்று அவர்கள் இதற்கு உபனிஷத்னு சம்ஸ்கிருதத்துலேயே ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதில் ஃபுட் நோட்ஸ்லேயும் இது இருக்குது. அத்திர மாத்வைஹி, ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்து நான் படிக்கிறேன். அதை 3வது பேஜ்லேயே இருக்குது, இந்த புஸ்தகத்தோடைய 3வது பேஜ்லேயே. அத்திர மாத்வைஹி ஈஸ்வரஸ்ய அவாஸ்யம் இதி விக்ருஹ்ய ஈஸ்வர பிரவிஷ்ட இத்தியர்த்தக ஸ்வீகிருதக அப்படின்றாரு. அந்த இடத்துல மணிதிராவி சாஸ்திரிகளும் அவருடைய அப்பா சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் இதற்கு வியாக்கியானம்லாம் எழுதியிருக்காங்க. அப்படி மணிதிராவி சாஸ்திரிகள்ன்றவர் இப்போ சம்ஸ்கிருத காலேஜோடைய செக்ரட்டரியாக இருக்கிறவர் சென்னை மயிலாப்பூரில். ஸோ பாருங்க, ஒரே இது மந்திரத்துக்கு வேறு மாதிரி அவங்க அர்த்தம் எழுதிட்டாங்க. ஆச்சாதனீயம்னு சைன பாஷ்யம் போட்டுட்டார். அதனால தான் இப்படி ஏதாவது கொலபடி வரும்னு தான் சங்கர பகவத்பாதால் இதற்கு பதமாகவே அதோடைய ரூட் வேர்ட்டுக்கே போயிட்டாரு. ஈஸ்வரா, ஈஷா என்றால் ஈட்டா, ஈட்டித், தேனேஷா என்று சொல்லி ஈஸ்வத், ஈஷிதா என்றால் பரமேஸ்வரன், பரமாத்மா
யார் அந்த பரமாத்மா? பக்கத்து வீட்டுக்காரரான்னு கேட்டுறாதீங்க. சர்வஸ்ய, எங்கும் நிறைந்தவராக இருக்கக்கூடியவன். அதனால் அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அதையே இங்கே ஈஷா என்று சொல்கின்றார் அப்படின்னு சொல்லி அவர் வியாக்கியானம் செய்கின்றார். ஈஸ்வரா, ஈஸ்வரால இந்த ஈஷாவே இவ்வளோ பெரிய குழப்பமாயிடுது. அடுத்தது வாஸ்யமிதம் சர்க்கம்னு இருக்கே, ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் தானே ஸ்லோகம். ஈஷா வாஸ்யமிதக் சர்வம்னு இருக்கே. அப்போ அந்த வாஸ்யத்துக்கு எப்படி பிரிச்சிருப்பார் அப்படின்னா, சங்கர பகவத்பாதால் இன்னும் கூட சொல்றாரு, வாஸ்யமாச்சாதனீயம். கிம், எப்படி? வச வஸ்தாது ஆச்சாதனீயம். ஆச்சாதனீயம் என்றால் வெட்ட வெட்ட தோன்றுவது. வெட்டி எப்படி மறைகின்றதோ. வேஷ்டி, வேஷ்டி நீங்கள் வேஷ்டி பார்த்துருக்கீங்களா? இந்த வேஷ்டி பார்த்தீங்கன்னா கடையிலெல்லாம் காமிக்கும் போது சின்னதாக காமிப்பான், ஒரு கவர்லேருந்து எடுத்து காமிப்பான். ஆனால் அதை விஸ்தாரமாக நீங்கள் வாங்கிட்டு ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னால் அப்படி விரிப்பான் பாருங்க. விரித்த உடனே அந்த இடம் முழுக்க அப்படியே பரவி இருக்கும். அதுபோல் வெட்ட 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 ஆலமரமோ வாழைமரமோலாம் பார்த்தீங்கன்னா வெட்ட வெட்ட வரும். அது போலவும் ஆச்சாதனீயம், அதுக்கு தான் ஆச்சாதனீயம்னு வாங்க அந்த பதத்துக்கு. அதாவது மறைவே இல்லாதது, எப்போதும் அழியாதது. வாஸ்யமிதம், இதம் சர்வம் யத்கிஞ்சித், இந்த உலகம் முழுவதும், சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் என்று வேதத்திலேயே இறைவனுடைய தன்மையை சொல்கின்றார்கள். பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு, சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யந்தியன வினஷ்யந்தம் யப்பஷ்யதி சபஷ்யதி. படிச்சிருப்பீங்க நீங்கள்லாம் பகவத்கீதையில் கரைச்சி குடிச்சவங்க. அங்கேயும் சொல்லும் போதும் இதே தான் சொல்கின்றார். ஏக ஏவஹி பூதாத்மா பூதேஷு பூதேஷு வியவஸ்திதஹ ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜகச்சந்திரவத். இது எங்கேயோ கேட்டிருப்பீங்களே இந்த வாக்கியத்தை. இந்த உலகம் முழுவதும், உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிறை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு கம்பராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம். உலகம் யாவையும் தாம் உற வாக்களும். அப்போ கம்பநாட்டாழ்வார் ஈஷாவாஸ்ய உபனிஷத்தை படித்திருக்கின்றார் என்பதற்கு இதுதான் பிரமாணம். சரி, கம்பநாட்டாழ்வார் இந்த ஸ்லோகத்தை எங்கேருந்து எடுத்தாரு? உலகம் யாவையும் தாமுற வாக்களும். இந்த ஸ்லோகத்துக்கு முதல் இதுக்கு பாருங்க. உலகம் யாவையும் தாமுற வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான். இஸ் ஜெகத் மாயா அகட்டித கட்டனா பட்டீயசி மாயாவாக இருக்கக்கூடிய அந்த மாயையை தன்னிடத்திலேயே வைத்திருக்கின்றான். சுவாமி, ஈஸ்வரங்கிட்ட தான் மாயை இருக்கான நான் சொல்லலை, பகவத்கீதையில் சொல்கிறாங்க. மாயாது பிரகிருதிம் வித்திம் மாயினம் து மகேஸ்வரம். அந்த மகேஸ்வரனும் மாயையில் தங்கி கொண்டிருக்கின்றான். ஏனெனில் இறைவனே தன் மாயை உருவாக்கி அதிலேயே அவன் கட்டுண்டிருக்கின்றான். இதை கம்பநாட்டாழ்வார் எங்கிருந்து எடுத்தார்னா, எம்பெருமானார் ராமானுஜரிடமிருந்து காப்பிரைட்ஸ் இல்லாமல் அவர் பண்ண அந்த ஸ்ரீபாஷ்யத்திற்கான முதல் தியான ஸ்லோகத்திலிருந்து அவர் அப்படியே அதை தமிழ் படுத்தணுன்றதுக்காக. ஏன்னா அவர் கம்பநாட்டு ஆழ்வார், அவரும் ஆழ்வாருடைய வம்சத்தில் கேட்டகரியில் வந்துவிட்டார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அங்கிருந்து அப்படியே காப்பிரைட் எடுக்கணுன்றதுக்காக ராமானுஜருடைய எம்பெருமானாருடைய அந்த சம்ஸ்கிருதத்தை தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டார். முதல்ல சுவாமி இவ்வளோ தொலை சொன்னீங்க, அந்த சம்ஸ்கிருதம் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தானே இவர் சொல்லியிருக்கிறது எனக்கு கரெக்டாக தெரியும்னா, நீங்கள் கம்பநாட்டு ஆழ்வாருடைய பொருளை நல்லா பார்த்துக்கோங்க. கம்பராமாயணம் முதல் ஸ்லோகம், உலகம் யாவையும் தாம் உற வாக்களும். உலகம் யாவையும் தாமுற வாக்களும். உலகம் எங்கும் இருப்பவன், நிலை பெருத்தலும், சிருஷ்டி ஸ்திதி லய காரணகர்த்தாவாக இருப்பவன். ஓகேங்களா? தாமுற வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான். விளையாடுறான்னா என்ன அர்த்தம்? மாயையோடு இருக்கிறான்னு அர்த்தம். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத பெருமாளாக ஸ்ரீ வைகுண்ட விரக்ஷாய சுவாமி புஷ்கரணி தக்கே
ரமயா ரமயாமாஸ்து வெங்கடேஷாய மங்களம்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நன்னா கூடி நின்று குளிர்ந்தேரோல் எம்பாவாய் ஆண்டாள் சொல்கிறார். அப்படி குளிர்ந்து கொண்டிருக்கின்றான். நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களால் அழகிலா விளையாட்டோடு இருக்கின்றான், விளையாடி கொண்டிருக்கின்றான். இதை எங்கேருந்து எடுத்தாரு? ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தில். அங்கே எப்படி இருக்கு? அகில புவன ஜன்ம சேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராதரட்சைக தீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஸ்ரீமுஷி பக்தி ரூபா. இதுதான் அந்த பாட்டு. அது அப்படியே அவர் ராமானுஜருடைய அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் லைன் என்ன? அகில புவன ஜன்ம சேம பங்காதி லீலே. அகில புவன ஜன்ம, இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் எப்போதும் இருக்கக்கூடியவனே. அகில புவன ஜன்ம சேம பங்காதி லீலே, ஒரு பங்கமும் இல்லாதவன். வினத விவித பூத, எவ்வளவு உலக சிருஷ்டி, அண்டஜ ஸ்வேதஜ ஜராயுஜ உத்பிஜன்லாம் இருக்கு, அத்தனை சிருஷ்டிகளையும் படைத்து காத்து ரட்சிப்பவனே. ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே. இந்த உலகத்திற்கே ஸ்ருதி, இந்த வேதத்திற்கே தலை கட்டுவதாக இருக்கக்கூடியவனே. பிரம்மணி ஸ்ரீனிவாசே, நீ பிரம்மபதமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவே இப்பொழுது ஸ்ரீனிவாசனாக வந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாரு. அங்க யாரு? ராமானுஜர். இப்ப நம்ம எப்படி பாருங்க, கிராஜுவலா வருது. நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போல. கம்பநாட்டாழ்வார் ராமானுஜருடைய அந்த வார்த்தையை எடுத்துட்டு அதை தமிழ்படுத்தினார் ராமாயணத்தின் தியான ஸ்லோகமாக. ராமானுஜர்கிட்ட போய் பேட்டி எடுங்க. சுவாமி, இந்த ஸ்லோகத்திற்கு நீங்க எடுத்தீங்க, அகில புவன ஜன்ம சேம பங்காதின்னு எடுத்தீங்க, இதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு, நீங்க எங்கிருந்து இதை எடுத்துட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். சுவாமி, நான் ஈஷாவாஸ்ய உபநிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன்றார். அப்ப சங்கர பகவத் பாதால் வேதம், வேதத்தில் இருப்பதை சங்கர பகவத் பாதால் சொல்லி, சங்கர பகவத் பாதாளுடைய வியாக்கியானத்திலிருந்து ராமானுஜரும், ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் அந்த சம்ஸ்கிருதத்தை அவ்வழியில் வந்த கம்பநாட்டாழ்வாரும் தமிழில் தலை கட்டி வந்த அத்தனை இதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிள். ஈஷாவாஸ்யம் இதற்கு சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இந்த உலகத்தில் ஈஸ்வரனை தவிர வேறொன்றும் இல்லையப்பா. இதம் யத்கிஞ்சிது ஜகத்யாம் ஜகத் தத் சர்வம் ஈஷாவாஸ்யமயம் என்று ஒருவர் புரிந்து இவ்வளோ தொலைவு இதெல்லாம் புரிய வைக்கணும்னா, சுவாமி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு, ரொம்ப ஹை லெவலில் போகிற மாதிரி இருக்கே, மண்டை காஞ்சி போயிடுமோ அப்படின்னு தோணுத்துன்னா, சுவாமி எனக்கு அந்த அளவுக்குலாம் புரியாதுன்னா ஒன்றும் இல்லை. காலையில் போய் நீங்கள் ஒரு பெருமாள் கோவிலில் போய் உட்காந்தேன்னா, அந்த பெருமாள் கோவிலில் உட்காரும்போது ஒரு மந்திரம் ஒன்று வரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து. பீஷ்மாச்சாரியார் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துட்டு, ஏன்னா அவரும் வேத அத்தியனம் செய்த ஆஸ்திகர், அதை காட்டுவதற்காக விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூத பிருத்பாவோ பூதாத்மா பரமாத்மனஹ. அப்ப முதல் வார்த்தை இதுன்னா ஈஷாவாஸ்யமிதக் சர்வம், உலகம் முழுதும் இறைவன்மயம், உலகம் யாவையும் தாமுரவாக்களும், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே விஸ்வம் விஷ்ணோர்வஷட்காரோ. பாருங்க, எல்லாம் ஒரே டியூன்னால மட்டும் இல்லை சுவாமி, நீங்கள் ஒரே டியூனில் சொல்றதுனால எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாதீங்க. பொருளும், வார்த்தை மட்டும் இல்லைங்க, பொருளும் ஒரே பதம் தான். சங்கரர் இதற்கு எப்படி பாஷ்யம் பண்ணுறாருன்றத ஓரளவுக்கு சும்மா லேசாக பார்க்கலாம். ஈஷா பரமேஸ்வரக, வாஸ்யம் ஆச்சாதனீயம். ஆச்சாதனீயம்னா இட் ஹஸ் கவர்டு அப்படின்னுவாங்க, மறைத்துள்ளது. அதனால்தான் மறை
என்றே வேதத்திற்கு பெயர். அதுவும் இறைவனை சொல்ல வந்தது, ஆனால் அது மறைத்து காட்டுவதால் அதற்கு திருமறை என்று பெயர். பட் ஆச்சாதனேயம், எது மறைகின்றதோ, வேட்டியை போல மறைந்து உள்ளது, விரித்தால் பெருசாயிடும். அதுபோல இதம் சர்வம் ஜகத்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், மரம் செடி கொடி மட்டை கட்டை எல்லாமும், பிருத்திவியில் இருக்கக்கூடிய இந்த பிருத்திவியில் உள்ள பார்த்திவம், பிருத்திவின்ற பதம் ஏன் வந்துட்டு, பார்த்திவத்வாத் பிருத்திவி இது வதந்தி. பிருத்திவி என்றால் இந்த உலகத்தில் பார்ப்பதால் எல்லாத்தையும் நம்ம பிருத்திவியை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். சர்வம், சர்வம் என்றால் எல்லாம். இந்த இடத்துல சர்வம்னா எல்லாம் மட்டும் இல்லை, சர அச்சரம், மூவபிள் இம்மூவபிள் சொல்றீங்கல்ல, அந்த இது மூவாவது போய் கொண்டிருப்பது, நிற்பது, பறப்பது எல்லாமே. இவை அனைத்தையும் எடுத்து விட்டால் இந்த உலகில் இத்தனை விதமான நாம ரூபங்கள் எல்லாம் அறிகின்றது. இப்போ இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான பேதங்கள் உள்ளது. நம்ம தமிழ் ஆளுங்களே சொல்லுங்களேன், நிலத்தை 5ஆக பிரித்துள்ளார்கள். என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பிரிச்சிருக்காங்களா? அடுத்து மனிதன் ஆண்மகனாக இருந்தால் அவனுக்கு ஏகப்பட்டது, குழந்தை, யுவா, மனிதன், வயதானவன், மூப்படைந்தவன் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. அதே போல பெண்களை பிரிக்கும்போது பேதை, பிடம்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம் பெண் அப்படின்லாம் பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தமிழ் இருக்கு, புறநானூறு பாட்டுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு உலகத்தை 5ஆக பிரித்தோம். ஜீவராசிகளை அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஜ, இது அதுன்னு ஏதேதோ. அப்போ கூகுள் ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஹவு மெனி ஸ்பீஷீஸ் ஆர் அவைலபிள் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா அது பாட்டு ஓடுது. அது ஓடுறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடுது. அப்போ அவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குது, 10 லட்சத்துக்கு மேலே காமிக்குது. அது நம்ம அதெல்லாம் போனால் தலை உருண்டும். அப்போ எத்தனை விதமான பிரிவுகள் உள்ளது, ஒன்றே இல்லை. நம்ம இதுலேயே பாருங்கோ, மனுஷங்கள்லேயே அவன் தேவர், இவன் முதலியார், இவன் செட்டியார், இவன் அவன் அப்படின்னு, இவன் பிராமணன், அவன் சத்திரியன், இவன் வைஷ்யன், இவன் இதுன்னு என்னென்னமோ பிரித்து வச்சுருக்கான். ஒரு மனிதன் ஆண்மகன்லேயே வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்களுக்கு போக ஆண்மகன்கள்லேயே இத்தனை வெரைட்டி. அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புலையே பாருங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஐ லெஃப்ட் ஐ, ரைட் இயர் லெஃப்ட் இயர், பல்லு 32 இருக்குது, சில பேருக்கு 42 இருக்குது, சில பேருக்கு நிறைய இருக்குது, சில பேருக்கு கம்மியாக இருக்குது, எக்ஸ்ட்ரா பல்லு வளர்ந்துருக்கு, பார்த்துருக்கீங்களா? அப்போ பல்லுலேயும் வெரைட்டி இருக்குது, ஸ்கின்னில் வெரைட்டி இருக்குது. சாமி பிளட்லேயும் ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், என்ன A to Z வச்சுருக்கானுங்க. எல்லாத்துலேயுமே பிரிவு 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 பிரிவு, எத்தனை பிரிவுகள். நாம் பிரித்து 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 பார்க்கும்பொழுது தான் துவைத்தம் துவைத்தம் துவைத்தமாக மாறி இந்த உலகம் முழுவதும் துவைத்த பிரபஞ்சம் அல்ல, பேரும் துவைத்தமாக மாறி நம்ம எல்லாரும் பயத்தில் இருக்கிறோம். அதனால்தான் துவைத்தாத் பயம் பவதி என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் இந்த உபனிஷத்து என்ன சொல்கின்றது என்றால், இந்த உலகில் உள்ள அத்தனை துவைத்தங்களையும் வேறுபாடுகளையும் கலைந்து விட்டால் நாம ரூபம் வியாகரண வாணி என்று அழகா சங்கர பகவத்பாதால் சொல்றார். அப்ப அந்த அனைத்தையும் நீ கலைந்து விட்டால், புத்திர வித்த மனுஷ்ய தெய்வம் தனம் எல்லாத்தையும் விட்டுட்டா என்ன ஆச்சு? சுவாமி இதெல்லாம் விட முடியுமான்னா விட முடியும். அதுதான் தேன தெக்தேன புஞ்சீதா அந்த வார்த்தை சொல்றது. தெக்தேன, தெக்தேன தியாகேன, அதை எல்லாம் விட்டு விட்டால், இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நாம ரூப பேதங்களை எல்லாம் விட்டு விட்டால், எப்பா உன் பேரு ரமேஷ், என் பேரு சுரேஷ், அவன் பேரு கிஷோர், இவன் பேரு ராஜேஷ், அவன் பேரு லோகேஷ், சும்மா இஷ்னு வரட்டும்ன்றதுக்காக சொல்றேன். அவன் பேர் சர்வேஷ், எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் சர்வேஷனுக்கு ரைட் ஹேண்டு, சர்வேஷனுடைய லெஃப்ட் ஹேண்டு, ரமேஷோடைய வாய் மூக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து
ஓட்டர்ஸ் ஐடியிலேருந்து, அப்புறமா இது என்ன சொல்லுவீங்க, காலேஜ் ஐடி கார்டுலேருந்து எவ்வளோ பிரிவு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்கோ. அந்த நாமம் ரூபம் பேதம் அனைத்தையும் விட்டுவிட்டால் இந்த உலகில் மீதி இருப்பது என்ன? எல்லாத்தையும் புத்திர வித்த மனுஷ்ய தெய்வ தனம் எல்லாத்தையும் நீங்கள் களைஞ்சிட்டீங்கன்னா, விட்டு ஒழித்தீர்கள் என்றால், இந்த வேத புத்திகளை எல்லாம் விட்டு ஒழித்தீர்கள் என்றால், புஞ்சீதா, பியூட்டிஃபுல்லான வார்த்தை, புஞ்சீதா என்றால் ஆத்மானம் பாலயிதா. இந்த உலகில் இருப்பது என்ன என்றால், உன்னை நீ காப்பாற்றிக்கொள் அப்படின்னு வேதமே சொல்லுறது. புஞ்சீதா, இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை வேதங்களையும் நாமரூபங்களையும் அத்தனை வித்தியாசங்களையும் நீ களைந்து விட்டால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கின்றாய். ஏனெனில் இந்த உலகில் மீதம் இருப்பது என்னவென்றால் அமிர்தமானது. என்னது? இறைவன் மட்டுமே. இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான பிரிவுகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆண் பெண், அது ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா எவ்வளோ மரம் மட்டை கல்லை எவ்வளோ வித்தியாசம்லாம் இருக்குது. அத்தனையும் நம்ம இப்போ எடுத்துடுறோம். அதில் இருக்கிற பேர் வேண்டாம், உருவம் வேண்டாம், தன்மை வேண்டாம், எதுவும் வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய இன்னர் கோர் வேல்யூ, அதில் உள்ள உண்மையான இருப்புத்தன்மை என்ன? There is a tree, there is a cell phone, there is a person, there is a river, there is a mount, there is a something, laptop, cell phone, anything வச்சுக்கோங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும் கண்டினியூஸாக வருது. வாட் இஸ் தட்? இஸ். புரியுறதுங்களா? ராஜேஷ், சுரேஷ், மகேஷ், லோகேஷ், என்ன தினேஷ், எல்லாம் சர்வேஷ், எல்லாத்துலேயும் என்ன இருந்தது? இஸ். அதுக்கு தான் அந்த பேர் சொன்னேன். எல்லாத்துலேயும் இஸ். அந்த இஸ்னஸ், ஐஎஸ், தமிழ் இஸ் இல்லை, ஐஎஸ்னா என்ன? கான்ஷியஸ்னஸ். தட் இஸ்னஸ், பிரசன்ட் கான்ஷியஸ்னஸ், பிரசன்ட் கண்டினியூஸ்னஸ். That isness is your own Swarupa, and that is your Chaitanya Swarupa, that is your Atma Swarupa. அப்பொழுது இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனையும் நீங்கள் விட்டுவிட்டால் எஞ்சி இருப்பது எல்லாம் ஒன்றே, அது ஆத்மா எனப்படும் வஸ்து மாத்திரமே. புரியுறதுங்களா? அதைத்தான் இந்த உபனிஷத்தும் இங்கே பறைசாற்றுகின்றது. தேன தெக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். அதை விட ஒரு பெரிய பொருள் அமிர்தம் நமக்கு வேறு என்ன? கஸ்ய ஸ்வித்தனம் தேன தெக்தேன ஆத்மானம் புஞ்சீதா கஸ்ய ஸ்வித்தனம் மாகிருத. தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக்கொள். யாருடைய பொருளையும் அபகரிக்க இச்சை கொள்ளாதே. இந்த இடத்துல அபகரிக்க என்றால் நாம் பிறருடைய பெயரை, நம்ம குழந்தைங்களே சொல்லும், நான் இன்னாருடைய பையன், இன்னாருடைய சிஷ்யன், இன்னாருடைய வம்சத்தில் வந்தவன் என்ற பிறருக்காக அந்த பொருளை வச்சுட்டு அட்டாச்மெண்ட்டாக ஒரு அப்ஜெக்டிவாக இல்லாமல் நீ எப்போதும் ஆத்மாவில் உரையப்பார் என்பது தான் இதன் பொருள். அதைத்தான் இங்கே சங்கர பகவத் பாதாலும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. புத்திர வித்திர மனுஷ்ய தெய்வத தன தியாகேன ஆத்மானம் பாலயிதா. மா என்றால் நஞ்சு, நஞ்சு, அதாவது நெகேஷன். தனம், இந்த தனத்தை, இந்த செல்வத்தை வேண்டி யாச்சகம் செய்வது என்ன பயன் கருதியோ அப்படின்னு அவர் இன்னும் ஆணித்தனமா இந்த மந்திரத்தை சொல்றார். மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். இந்த தனத்தில் நாம் பேராசை கொண்டிருக்கின்றோம். அந்த தனம் என்பது வெறும் பணம் மட்டும் கிடையாது. எல்லா தனமும், என்னென்ன தனம் இருக்கு? புத்திர தனம், வித்த தனம், மனுஷ்ய தனம், எல்லா தனத்திலும் இருக்கின்றது.
அத்தனையும் விட்டு விடுங்கள். ரொம்ப அற்புதமான மந்திரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்திரமே இவ்வளோ பெரிய பாம் ஷெல் கொடுக்கிறது. எதை நீங்கள் இந்த உலகத்தில் பிடித்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பற்றுதலை விட்டு விடுங்கள். அதுதான் கஸ்ய ஸ்வித்தனம். அந்த தனத்தை பிடித்து கொண்டு நமக்கு என்ன வரப்போகின்றது? ஏனெனில் நீங்கள் இந்த உலகை விட்டு துறந்து வந்த இந்த பூத சரீரத்தை விட்டொழித்து இந்த ஆத்மாவை நாம் பயணமாக செய்யும் பொழுது நம்முடன் கூட செல்வது எதுவும் இல்லை. பேரோ புகழோ பணமோ கட்டின்னு இருக்க வஸ்திரமோ போட்டுன்னு இருக்க மோதிரமோ இல்லை வாங்கின பாரத் ரத்னா, பாரத் விபூஷன், பத்ம விபூஷன், எல்லா பேர் புகழ் பதவி எல்லாம் அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் தனம். அது அப்போது வருகின்றது. ஆனால் நாம் இறக்கும் பொழுது வரப்போவதில்லை. அப்ப கூட வர ஒரே சொத்து என்ன? நம் சொந்த சொத்து. அந்த சொந்த சொத்தை தேடப்பா. ஏனெனில் அது உன்னோடைய இயல்பப்பா. அதுதான் நீ என்று உணரப்பா என்று சொல்வதற்காகத்தான் முதல் மந்திரமே ஆத்ம வித்யை காட்டக்கூடிய ஒரு மந்திரம். ஈஷாவாஸ்யமிதக் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன திக்தேன புஞ்சீதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம் என்று ஆத்ம உபதேசத்தை கொடுக்கக்கூடியது. இதோடைய அப்ப அன்பை எப்படின்னா, இதம் யத் கிஞ்சித் ஜகத்யாம் ஜகத் தத் சர்வம் ஈஷாவாஸ்யம் தேன திக்தேன ஆத்மானம் புஞ்சீதா கஸ்ய ஸ்வித்தனம் மாகிருதக. ஓகேங்களா? மாகிருதக என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரம். இதற்கப்புறமா செகண்ட் மந்திரம் பார்த்தீங்கன்னா, வேலை எப்படி செய்ய வேண்டும். இப்போ ஆத்ம ஞானம் வந்துருது. ஆத்ம ஞானம்ன்றதோடைய சூத்திரம் இது. இதோடைய எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் 3வது மந்திரம் 4வது மந்திரம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது சுவாமின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். 3வது 4வது மந்திரம் பார்க்கும்போது தான் இதோடைய பொருளே உங்களுக்கு புரியும். 2வது மந்திரம் பார்த்தீங்கன்னா குருவன்னேவேக கர்மானின்னு கர்மத்தை பற்றி பேச போகின்றது. முதல் மந்திரம் ஆத்ம ஞான ஆத்மாவுடைய சூத்திர வாக்கியம். 2வது மந்திரம் கர்மத்தின் சூத்திர வாக்கியம். 3, 4 மந்திரம் இந்த முதல் மந்திரத்தின் வியாக்கரணம், மீன்ஸ் எக்ஸ்பிளனேஷன், வியாக்கியானம். பிறகு கர்மத்துடைய வியாக்கியானம். பிறகு இரண்டையும் சமுச்சயம் செய்ய போகிறது. இப்படி தான் இந்த ஸ்லோகம் வரப்போகிறது. நம்ம அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.